ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ விரும்பும் நபர் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்ற நபர் இனி என் வாழ்க்கையில் நீயே என் பொக்கிஷம் என்று கூறப் போகின்றார். உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியைத்தான் இன்று கொண்டு வந்துள்ளேன். உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செய்த உன்னவர் நிச்சயம் அந்த அன்பை இப்பொழுது புரிந்து கொண்டு உன் அன்பு கிடைக்காதா என்று ஏங்குகின்றார். இது உனக்கும் உன்னவருக்குமான பாச போராட்டம். இத்தனை நாள் வரை அவர் என்னிடம் வரவேண்டும் வரவேண்டும் என்று நீ என்னிடம் அழுது புலம்பினாய். நீ என்னிடம் வேண்டியதையெல்லாம் என்னவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் அப்பா, அவரை என்னிடம் தேடி வர வையுங்கள் அப்பா என்று அனுதினமும் வேண்டினாய். நான் எனக்கானவரை பிரிந்து மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் உள்ளேன் என்று என்னிடம் கெஞ்சி அழுதாய். நான் அவரை பிரிந்து இருப்பதனால் என்னை யாரும் மதிப்பதில்லை, அவரால் தான் என் மதிப்பு கூடுகின்றதா, எனக்கென்று மதிப்பு இல்லையா என்று கூட சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை வெறுத்து பேசினாய். உன் அழுகையும் உன்னுடைய வேதனையும் என்னை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது. எனவே உன்னுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவதற்காகத்தான் உன் அப்பா உன் துணையை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க செய்கின்றேன். இது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். உன்னை மிகவும் துன்பப்படுத்தி, உன்னை மிகவும் காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி, உன்னிடம் சண்டை போட்டு உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து ஒதுக்கிய உன் துணை இப்பொழுது நீ மட்டுமே போதும், என் வாழ்க்கையில் நீ கிடைத்த பொக்கிஷம், உன்னை இப்படி அலட்சியமாக நினைத்து விட்டேனே என்று கெஞ்சி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகின்றார். அப்பொழுது நீ மிகவும் சந்தோஷத்தில் இருப்பாய். நீங்கள் இருவரும் அதீத அன்பு வைத்துள்ளீர்கள், அதனால் ஏற்பட்ட பிரிவுதான் இது. முதலில் அவர்தான் பேச வேண்டும் என்று நீ எண்ணி இருந்தாய், அதனால் தான் நீயாக அவரிடத்தில் பேசவில்லை. அவர் தவறு செய்துவிட்டார், அதை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் அதை அவர் மனதார கேட்க வேண்டும் என்று காத்திருந்தாய். நீயாக பேச வேண்டும் என்று அவரும் காத்திருந்தாய். இனிமேல் உங்களுக்குள் சண்டை வராமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தங்கமே. உன்னுடைய அருமையையும் உன்னுடைய பெருமையையும் இப்பொழுது அவர் புரிந்து கொண்டார். எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பதினால் நீ அவருக்கு அலட்சியமாக தெரிந்தாய். இப்பொழுது பிரிந்து வந்ததினால் அவருக்கு பொக்கிஷமாக தெரிகின்றாய். கையில் இருக்கும் வரை கல்லாக நினைத்திருந்தேன், பிரிந்து சென்றவுடன் தான் வைரமாக தெரிந்தது என்று இப்பொழுதுதான் அவருக்கு புத்தி வருகின்றது. எப்பொழுது புத்தி வந்தால் என்ன, நல்ல புத்தி உன்னுடைய துணைக்கு நான் வழங்கிவிட்டேன். இனி ஒரு கணமும் உன்னை விட்டு பிரிய மாட்டார். அவர் மீது நீயும் அதே அன்புடன் நம்பிக்கையுடனும் இரு தங்கமே. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக வளர வேண்டும். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!